சீட் பாக்கெட் பொறுத்தவரையில் கோ பேசஞ்சரோட சீட்டில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டில் இந்த சீட் பாக்கெட்டை ஒமிட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு சின்ன கட்காஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏசி வெண்ட் பொறுத்தவரையில் ரியரில் ஒரு எம்பிவிக்கு கொடுத்துருக்க மாதிரியே 2 ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஃப்ளோ அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோலும் வந்துடுது. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் இதிலேயே கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் போர்ட்டுக்கு பதிலாக ஒரு யூஎஸ்பி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சி டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாலும் இன்னும் யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த எக்ஸ்டரில் சென்டர் கன்சோல் ஆர்ம் ரெஸ்ட் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வண்டியோட டோர்ஸ் பேனல்ஸ் மற்றும் டேஷ்போர்டு எல்லாமே பார்த்தோன்னா ஒரு குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்கால் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோல்டபுள் ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் பார்த்தோன்னா டிரைவர் டோர் தவிர மற்ற 3 டோர்லையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூஃப் மவுண்டட் எல்லோ கேபின் லேம்ப் சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஒரு 3-வே சுவிட்சோட இதை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரூஃப் பொறுத்தவரையில்